Good evening, children. Good evening. Good evening. Good evening. இங்க யாரையுமே காணல. எனக்கு கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, மெட்டாக்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெய்சன் என்ன செய்றீங்க? ஜெய்சன் இல்ல போல, அப்படியா? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் பிள்ளைகள்? கடைசியா என்ன கணக்கு பார்த்தோம்? என்னத்துக்குரியது பார்த்தோம் நாங்க கடைசியா? குயிக்கா ஆன்சர் பண்ணணும் பிள்ளைகள், நேரம் இல்லை. சரியா? கேட்கறதுக்கு டக்குன்னு பதில் வரணும். வெல்கம் என்னன்னு சொல்றது வந்து 50 தடவைக்கு அல்லது 50 தடவை குறைவாக வந்து பிரிண்ட் செய்வதற்கு வந்து பாஸ்வேர்ட் கோட் படம் ஒன்று வந்து ஒன்று வரைய சொன்னான். ரைட், அது வந்து என்னுடைய ஸ்கிரீன்ல காட்டினானே நான் உங்களுக்கு கேள்வி. ஸ்கிரீன்ல காட்டினானா இல்லாட்டிக்கு மிஸ் ஆ சொன்ன நான் ஸ்கிரீன்ல காட்டு. ஸ்கிரீன்ல காட்டினேன். ரைட், ஓகே. அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோமா? இது முடிச்சிட்டீங்களா? பார்க்க வேணுமா? இல்ல தானே? வெல்கம் 10 டைம் போடுறது தானே பார்த்தோம் நாங்க. Yes, Miss. குயிக்கா சொல்லுங்க பிள்ளைகள். ரைட், அப்ப அதுக்குரிய ஃப்ளோ சார்ட் பார்த்துட்டோம். அப்படியா? Yes. என்ன ஃபர்ஸ்ட் முழிச்சு கொண்டு இருக்கிறீங்க? கேட்டதுக்கு பதில் இல்லாம இருக்கு. ஏன்? அடுத்த ஒரு கேள்வி பிள்ளைகள். அடுத்த கேள்வி, ஃப்ளோ சார்ட் டு ஃபைண்ட் அவரேஜ் ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ். 5 நம்பர்ஸுக்குரிய அவரேஜ் கேட்டிருக்கு. அவரேஜ் காணட்டா? Complete the table from this flow chart using the following input numbers. நீங்க கொடுக்கிற நம்பர்ஸ் இதா வச்சுக்கொண்டு என்னென்ன விட வரமான்னு பிறகு கணிங்க. முதல்ல எப்படி நாங்க அவரேஜ் காண வேணும்? ஒருக்கா சிவானுங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி நாங்க அவரேஜ் காணுறது? எப்படி நாங்க 5 நம்பருக்குரிய அவரேஜ் காண்றது? அதுக்குரிய ஃபார்முலா என்னது? What is the formula of find out the average of 5 numbers? இன்புட்ல அந்த 5 நம்பரையும் போடணும். ப்ராசஸ்ல அந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல பிரிக்கணும். பிரிச்சுட்டு அவுட்புட் என்ன வருதோ அதான். Right, அது சிம்பிள். என்ன சொல்லியிருக்கேன்டா, 5 நம்பரை எங்களுக்கு அவரேஜ் காண சொல்லியிருக்கு. முதலாவது ஸ்டார்ட். ரைட், இப்ப எங்களுக்கு டோட்டலும் தெரியாது. எத்தனை நம்பர்? 5 நம்பரை நாங்க என்ன செய்ய போறோம்? கணிக்க போறோம். அப்ப முதலாவது 5 நம்பரை விட கூட வரக்கூடாது எங்களுக்கு. ஏன்னா 5 நம்பரை விட கூட வரக்கூடாது. 6வது நம்பர் வரக்கூடாது. 5 நம்பர் தான் வர வேணும். அதையும் நாங்க கவனிக்க வேணும். அப்ப அதனால முதல் நாங்க ஸ்டார்ட். ரைட், இப்ப எங்களுக்கு ஸ்டார்ட்ல
இன்புட்டா வரப்போகிறது கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. இது புலங்காட்டிக்கு திருப்பி கேட்க வேணும். மிஸ் வந்து எக்ஸாம் டைம் இல்ல எனக்கு நீங்க பிழை விடுவீங்களா இருந்தா கிளாஸ்ல இருக்க விட மாட்டேன்னு சொல்லிப்போம். சரியா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க வேணும். கவனிக்காம வாய் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா மிஸ்ட கிளாஸுக்கு வர வேணாம் பிள்ளைகள், தயவு செய்து. சரியா? சொல்லிட்டேன். முதலாவது பாருங்க, முதலாவது பாக்ஸுக்கு போட்டிருக்கீங்கன்னா டோட்டல் ஈக்குவல் 0, கவுண்ட் ஈக்குவல் 0. டோட்டல் உங்களுக்கு தெரியுமா? நோ, தெரியாது. என்ன டோட்டல் தெரியாது. சோ அதை நாங்க 0வா வச்சுக்கொள்ளுவோம். கவுண்டிங் 0. கவுண்ட்ன்றது என்னன்னு சொன்னா 5 நம்பர் தானே. ஒவ்வொரு நம்பரும் செக் பண்ணி வரப்போகுது. 5 நம்பர் முதல்ல எடுக்க வேணும். அப்ப அதுக்குரியது செக் பண்ணி எடுத்து ஒரே தான் நாங்க டோட்டல் காண போறோம். சரியா? இப்ப முதலாவது கவுண்ட்ன்றது 0ல இருக்கு. அடுத்து நாங்க பார்க்கலாம் இன்புட் நம்பர். ஒரு நம்பரை நாங்க இன்புட் பண்ண போறோம். சரியா? இப்ப கால்குலேட்டர்ல இப்போ பாருங்க, 1 மினிட். கால்குலேட்டர் இருப்போம். இப்ப பாருங்க, மிஸ்ட ஸ்கிரீன்ல கால்குலேட்டர் இருக்குதான்னு பாருங்க. பாருங்க, மிஸ்ட கால்குலேட்டர் இருக்குதா? எஸ் மிஸ். எஸ், ரைட். இப்ப எனக்கு 5 நம்பர் நான் கொடுக்க வேணும். அதை எனக்கு கூட்டி 5ஆல பிரிச்சாதான் ஆவரேஜ் காணலாம். என்ன 5 நம்பரை எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை நம்பரை கூட்டி அந்த நம்பர்களோட எண்ணிக்கையினால பிரிச்சாதான் உங்களுக்கு ஆவரேஜ் வரும். அப்படித்தானே? அது தெரியும் தானே ஆவரேஜ் எப்படி காண்றது? 5 நம்பரோ 10 நம்பரோ பிள்ளைகள் அந்த 10 நம்பரை கூட்டி அந்த 10 நம்பருக்கு வர்ற பெறுமதி டோட்டல அந்த 10 நம்பரா 10ஆல பிரிச்சாதான் எங்களுக்கு ஆவரேஜ் வரும். ரைட்டா? இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்கு 5 நம்பரை, ஏதாவது ஒரு 5 நம்பரை கொடுத்து எங்களுக்கு டோட்டல் எய்ம் கண்டு, டோட்டலை கண்டாதான் நாங்க அவரேஜ் காணலாம். டோட்டலை கண்டு அவரேஜ் காண்றேன்னு சொன்னா அந்த 5ஆல பிரிச்சு விட்ட மாட்டோம். எத்தனை நம்பர் ஆஃப் நம்பர்ஸால பிரிச்சு விட்டா தான் உங்களுக்கு அவரேஜ் வரும். இந்த ஃபார்முலா விளங்குதா? அவரேஜ் காண்றது தெரியுமா பிள்ளைகள்? தயவு செய்து சொல்லுங்க, தலையாட்டி போட்டு இருக்காதீங்க. அவரேஜ் காண்ற ஃபார்முலா தெரியுமா? எஸ். அப்போ இப்ப நான் 5 நம்பர் கொடுக்கணும். இப்ப இதுல பாருங்க எனக்கு என்ன இருக்கு? டோட்டலோ இல்லாட்டிக்கு கவுண்டோ என்ன இருக்கு? 0வா தான் இருக்கு. என்ன பாருங்க, 0ல தான் நிக்குது. இப்ப நான் டோட்டல் போட முதல் கவுண்ட் இப்ப 25 கொடுக்கணும். இப்ப கவுண்ட் இப்ப எத்தனையா மாறும்? எனக்கு 1 மாறும். என்ன எத்தனாவது நம்பர் இது? முதலாவது நான் கொடுக்குற நம்பர், அதான் கவுண்ட். ரைட், நான் பிளஸ் பண்ணுறேன் 9. இப்ப எனக்கு கவுண்ட் எத்தனையா இருக்கும்? 2. எஸ், 2வது நம்பர் தான் 9 கொடுத்தனா. சரியா? இப்ப எனக்கு டோட்டல் எப்படி வந்திருக்கும்? அது ஈக்குவல் பண்ணினா தான் எனக்கு டோட்டல் தெரியும். என்ன ஈக்குவல் பண்ணினா டோட்டல் எனக்கு எத்தனை? 105. இப்ப இந்த 5 நம்பர் கொடுக்கறத வச்சுக்கொண்டு இப்ப சொல்லுங்க எனக்கு இதுல எத்தனை கவுண்ட் நான் கொடுத்துட்டேன்? இப்ப எத்தனை கவுண்ட் கொடுத்துருக்கு? 2 கவுண்ட். என்னென்ன? 25, 9 மட்டும் கவுண்ட் 2 கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு டோட்டல் எப்படி இருக்கு? 105. என்ன 105. ரைட். இனி அடுத்தது மூன்றாவது கவுண்ட் 90 கொடுக்குறேன். அடுத்து 4வது கவுண்ட் 65 கொடுக்குறேன். 5வது கவுண்ட் 60 கொடுக்குறேன். இப்ப விளங்கிட்டா? இதுல பாருங்க, இங்கால பாருங்க, இங்க மிஸ்ட கர்சர் இங்க நிக்குது, தெரியுதா? எத்தனை கவுண்ட் இப்ப கொடுத்துட்டேன்? ஃபங்க்ஷன் சொல்லுங்க, எத்தனை கவுண்ட் இப்ப கொடுத்துட்டேன்? எத்தனை கவுண்ட்? 5. என்னென்ன நம்பர்ஸ்? 60, 260. என்னென்ன நம்பர் கொடுத்தேன்? 25, 9, 90, 65, 60.
விளங்குதா? ம். 25 முதல் கொடுத்தேன், 80 பிறகு கொடுத்தேன், பிறகு அது எனக்கு 105 வந்துச்சுது. 105 80 90 கொடுத்தேன், மூன்றாவது கவுண்ட். அடுத்தது இதையும் சேர்த்தா 195 வந்துச்சு, அதோட 65 கூட்டினேன், நாலாவது கவுண்ட். 65ஓட திருப்பி 60 கூட்டினேன், அஞ்சாவது கவுண்ட். இப்ப இன்னும் எனக்கு டோட்டல் வேற இல்லை. இப்ப நான் ஈக்குவல் கொடுத்தா தான் டோட்டல் எத்தனை எனக்கு இப்போ 320. 320. எத்தனை நம்பர்ஸ் எத்தனை கவுண்ட்? 5. 5 கவுண்ட். இது விளங்குதா பிள்ளைகள்? எப்படி ஜீரோவில் இருந்ததுன்னு சொல்லி விளங்குதா? எப்படி கவுண்டும் டோட்டலும் ஜீரோவில் இருந்ததுன்னு விளங்குதா? நாங்க ஏற்கனவே பார்த்தது ஜீரோல தான் இருந்தது என்ன. பிறகுதான் நாங்க கொடுக்க கொடுக்க நம்பர் கூடி கொஞ்சம் போயிடுச்சுது, கவுண்டும் கூடிச்சுது, டோட்டலும் கூடிச்சுது. இப்ப விளங்குதா? சரியா? ஏன் அந்த ஜீரோவில் விட்டுட்டு நாங்க செய்தோம்ன்றது. ரைட். இப்ப எங்களுக்கு ஜீரோ வந்த விதம் விளங்கிட்டுது. அடுத்து இன்புட் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். டோட்டல் எனக்கு எப்படி ஆகும்? டோட்டல் பிளஸ் நம்பர். டோட்டல் எங்களுக்கு முதல் என்ன இருந்தது? ஜீரோ இருந்தது. இப்ப ஜீரோவோட பிளஸ் நான் முதலாவது 25 கொடுத்தேன். அப்ப எனக்கு எப்படி டோட்டல் வரும்? 0 பிளஸ் 25 25 தான் என்ன? 0 பிளஸ் 25 25 தானே முதலாவது எங்களுக்கு வந்தது. நான் கொடுக்கல என்ன. அடுத்தது கவுண்ட் எப்படி வந்துச்சு? கவுண்ட் ஜீரோவில் இருந்தது, அதே கவுண்ட் தான் இதுல இருக்கும். 0 பிளஸ் 1. அப்ப எத்தனாவது கவுண்ட்? முதலாவது கவுண்ட். அடுத்தது பாருங்க, இது நாங்க இஃப் கண்டிஷன் தெரியும் தானே? கண்டிஷன் இது வந்து என்னது? கண்டிஷன். இப்ப எனக்கு என்ன கண்டிஷன் பார்க்க வேணும்? 5 நம்பரை மட்டும்தான் எடுக்க வேணும், 6வது நம்பர் எடுக்க கூடாது. அப்ப நான் அதுக்குரிய கண்டிஷன் கொடுக்கணும். என்ன? இஸ் கவுண்ட் எதங்களுக்கு 5 இருக்க வேணும், 5 விட குறைவா இருக்கணும்? கவுண்ட் என்ற விஷயம். ஏன்னா 5 தரம் தான் எங்களுக்கு வேணும்டா, அந்த 5ன்றது எங்களுக்கு குறைவா இருக்க வேணும். 5 விட கவுண்ட்ன்றது குறைவா இருந்தா திருப்பி எங்களுக்கு இன்னொரு நம்பர் இன்புட் பண்ண விட வேணும். இல்ல 5 விட கூட இன்னொரு நம்பர் அடிக்கிறோம்டா அது நோவண்டு போக வேணும். என்ன? நோவண்டு போய் எங்களுக்கு ஆவரேஜ் காண வேணும். எப்படி நோ வரும்? 5 நம்பரை மட்டும் உள்ளீடு செய்ய விட்டு அதில் இந்த டோட்டல் எங்களுக்கு எடுத்து 5ஆல பிரிச்சா எங்களுக்கு என்ன வருவ? ஆவரேஜ் வருவ. இந்த செக்மெண்ட்ஸ் விளங்கிட்டுதா? இந்த செக்மெண்ட் விளங்கிட்டுதா? இதுல விளங்கானாக்க தயவு செய்து வாய திறந்து கேளுங்க பாப்போம். பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு மிஸ் இது என்ன அதென்னு கேட்டா தயவு செய்து சொல்ல மாட்டேன். மிஸ் டோட்டலும் கவுண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். விளங்கலையம்மா? ஸ்டார்ட் கீழே இருக்க ரெக்டாங்கிள் பாக்ஸ் பண்ணி டோட்டல் கவுண்ட் அது ப்ராசஸ் ஆகும். இது கேக்குறீங்களா? நோ மிஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. எத்தனாவதம்மா? விளங்கல. ஸ்டார்ட்டுக்கு கீழே இருக்குது மிஸ். டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்டார்ட்டுக்கு கீழே இருக்குது டோட்டல் 0, கவுண்ட் 0. சரியா? இது எப்படி வந்தது? நான் அதானே கால்குலேட்டர்ல காட்டினேன். 0 தானே கால்குலேட்டர்ல எப்படியும் இருக்கும். அது ப்ராசஸ் ஆகும். அது வந்து ப்ராசஸ். எஸ், அது வந்து எங்களுக்கு ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் நடக்க வேணும். இப்ப எங்களுக்கு மேல உடனே எங்களுக்கு இன்புட் வரையில, எங்களுக்கு ப்ராசஸ் ஒன்று நடந்துதான் நாங்க இன்புட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்க வேணும், 0வில் இருக்க வேணும், கவுண்டும் 0வில் இருக்கணும், டோட்டலும் 0வில் இருந்தா தான் நான் ஒரு நம்பரை கொடுக்க எனக்கு கண்டிஷன் வேலை செய்யும். ஏன்னா நம்பர் ஒண்ணு கொடுக்கல அப்பதான் எனக்கு கண்டிஷனை செய்ய முடியும். முதலே நான் நம்பர் கொடுத்து டோட்டல் 0வா எனக்கு காட்ட இயலுமா? இல்ல, காட்ட இயலுமா? முதல் ஒரு நம்பரை கொடுத்துட்டு கவுண்டையும் டோட்டலையும் 0வா காட்ட இயலுமா? இல்ல. அதனால எனக்கு ஏற்கனவே டோட்டலும் கவுண்டும் 0 நிலைமையில இருக்க வேணும். நான் ஒரு நம்பரை கொடுக்கல தான் டோட்டலும் கவுண்டும் எனக்கு வித்தியாசப்பட வேணும். விளங்கிட்டா பிள்ளைகள்? Yes, miss. Thank you. Shwan, Swestijan?
சுவசிஜனுக்கு விளங்கிட்டுதா? கேக்குறதுக்கு பதிலும் இல்லையடாப்பா. என்ன செய்றீங்க? நித்திரையா? ஆ இல்ல டீச்சர். கேட்டோன்னு பதில் வர வேணும் இல்ல? ரைட், ஓகே. அப்ப இங்கிலீஷ் மீடியக்காரர் இப்படியே பார்த்து எழுதுங்க. இந்த கேள்வியை மட்டும் எழுதுங்க, சரியா? எழுதி போட்டு எனக்கு இந்த ஃப்ளோ சார்ட்டை கீறுங்க. ரைட், அதுக்கு பிறகுதான் இந்த டோட்டல் கவுண்ட் நம்பர் அவரேஜ் இந்த நம்பர்ஸ நீங்க கொடுக்கணும். நம்பரா கொடுக்குற இன்புட் நம்பர் இருக்கு, இன்புட் நம்பர் இருக்கு தானே பிள்ளைகள்? இந்த நம்பர் அது 7, 10, 5, 1, 2 இந்த 5 நம்பரை கொடுக்கல எப்படி எப்படி உங்களுக்கு விட வரமன்றதையும் எனக்கு போட்டு காட்டுங்க. இந்த சார்ட் மாதிரி போடுறது உங்களுக்கு விளக்கம் இல்லாட்டி பரவாயில்ல. உங்களுக்கு நீங்க என்ன போட்டு இப்போ ஒரு நம்பரை நீங்க 7 நம்பரை கொடுக்கல, இன்புட் அண்டேக்குள்ள மட்டும்தான் இந்த நம்பர்கள் வரும். இன்புட் நம்பர் 5 நம்பர் இந்த நம்பர்களை கொடுக்கல எப்படி உங்களுக்கு அவரேஜ் வரமன்றதை எனக்கு கண்டு நீங்க சொல்ல வேணும். ரைட்டா? புரியுதா கேள்வி? ரைட், தமிழ் மீடியம் பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. 5 இலக்கங்களை உள்ளீடாக வழங்கி அவற்றின் அவரேஜை கணிக்குக. 5 இலக்கங்களை மட்டும் உள்ளீடாக வழங்கி அவற்றின் அவரேஜை கணிக்குக. டீச்சர், எஸ் அஸ்னி. அவரேஜுக்கு சராசரி தானே, சராசரின்னு போடலாமா? சராசரி, தமிழ்ல சராசரி. வெரி குட். சராசரியை கணிக்குக. இந்த இது போட்டு உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்தி இது கீறி முடிக்கிறதுக்கு முன்ன பிள்ளைகள் இதையும் விளங்கப்படுத்தி இருக்கா பாருங்க. இதையே போட்டுக்கொள்ளுங்க, பிரச்சனையே இல்லை. இப்ப டோட்டல் என்ன எங்களுக்கு என்ன இருக்கு? முதல் அட்டம்ஸ்ல 0வா இருக்கும், கவுண்டும் 0வா இருக்கும். நம்பர் எனக்கு எங்களுக்கு முதலாவது என்ன வரும்? 7. ரைட்டா? 7 நீங்க போடைக்குள்ள அவரேஜ் எங்களுக்கு எப்படி வரும்? அவரேஜ் எங்களுக்கு எப்படி வரும்? கணிக்க முடியாது, கடைசியா தான் நாங்க கணிக்கலாம். அடுத்து பாருங்க, எனக்கு இப்ப டோட்டல் எதுவா இருக்கும்? 7 இருக்கும், கவுண்ட் வந்து 1 இருக்கும், நம்பர் வந்து 17ஓட 10 கூட்டினா, சாரி 7ஓட 10 கூட்டினா இது சாரி நம்பர் எனக்கு என்ன வரும்? நம்பர் எனக்கு என்ன வரும்? 10 வரும். ஏன்னா ரெண்டாவது நம்பர் 10. பிறகு டோட்டல் எனக்கு எத்தனை வரும்? 17. 10 மேலும் 17. கவுண்ட் எனக்கு 2. பிறகு நம்பர் 5. இப்ப எத்தனை டோட்டல் எனக்கு வரும்? 17 5 22. இப்ப எனக்கு என்ன கவுண்ட்? 3. அடுத்த 1 22 மொண்டு அடுத்த டோட்டல் எனக்கு 23. அடுத்து எனக்கு கவுண்ட் 4. இப்ப ரெண்டாவது கடைசிக்கு 2. இப்ப பாருங்க எனக்கு 25. கவுண்ட் எனக்கு நோ வரும். இப்போ கவுண்ட் எனக்கு 5ஆவதுக்கு எனக்கு டோட்டல் வந்துடும். என்ன கவுண்ட் எனக்கு 5ஆவதுக்கு டோட்டல் வந்துடும். இதுலதான் எனக்கு அவரேஜ் எப்படி வர போகுது? 25 5ஆல பிரிச்சா 5. ரைட், ஓகே. இது விளங்கிட்டா? இந்த சார்ட் விளங்குதா பிள்ளைகள்? ரைட், 1 மினிட் பிள்ளைகள். எங்களுக்கு இந்த முதலாவது ஒரு நம்பர் கொடுக்க போறோமല്ലോ, அப்ப எங்களுக்கு கவுண்ட் என்ன வரும்? 1 வந்துடுமே. இங்கதான் 1 வரும். ஒரு கவுண்ட் கொடுக்க போறோம்ல நம்பர், டோட்டல் தான் 0ல இருக்கும். கவுண்ட் 1 இருக்கும். 7ஆம் நம்பர் கொடுத்தோன்னு எனக்கு 1ஆ மாறிடுமல்ல. அப்ப எங்களுக்கு 5ம் சரியா வந்துடும், கவுண்ட் 5ம் சரியா வந்துடும்.
ஒன்று 2 3 4 5. இப்ப எனக்கு இதுல 25க்கு கவுண்ட் இல்ல என்ன, 25க்கு கவுண்ட் இல்ல, எனக்கு டிரெக்டாவே அவரேஜ் வந்துடும். ஓகே சரியா? ஓகே மிஸ். ரைட். ஓகே எழுதி கொள்ளுங்க அப்படி.
Finish. கார்த்திகேயன் முடிச்சாச்சா? ஷானுஷன் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாக தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள். முடிச்சாக தம்ஸ் அப் போடலாம் தான். எனக்கு சிவானு காடேன் வியானுஷாடேன் தான் தம்ஸ் அப் இருக்கு. ரைட்டா? ஓகே 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 பிள்ளை. அடுத்தது இது ஒரு செய்து காட்டுங்க. Track the following using the numbers 2 and 3. Write down each of the value in the order they are printed out. என்ன சொல்லியிருக்கா? ரெண்டு numbers 2 and 3. இந்த கேள்வி விழுந்தாங்க பிள்ளைகள். Numbers 2 and 3. Even number, odd number கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒற்றை இலக்கம் இரட்டை இலக்கம் கண்டுபிடிக்க. ரெண்டுன்றது இரட்டை இலக்கம் 2. 3 ஒற்றை இலக்கம், அது odd number. இது 2 இரட்டையர், 1 3 ஒற்றையன். சோ இந்த ரெண்டையும் எப்படி ஒற்றையன் இரட்டையன் ரெண்டு கணிக்கிறதுன்னு தான் இதுல கேட்டு கிடக்கு. அதுக்குரிய லூப்பை தான் எழுத சொல்லி கிடக்கு பிள்ளையர். சோ இதுல நாங்க பாக்குற இன்புட் எண் ஏதாவது ஒரு நம்பர் 2 3 ஏதாவது ஒரு நம்பரை செலுத்துறோம். இஸ் என் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னு சொல்லி சொன்னா என்னது? ஈவன் நம்பர் ஈவன் நம்பர்னு சொன்னா ஈவன் நம்பர்னு சொன்னா என்னது? ஆட் நம்பர்னு சொன்னா என்னது? Even number in the ஈவன்னா ஒற்றை இலக்கம். இரட்டை இலக்கம். ஒற்றை இலக்கம். ஆட் நம்பர்னு சொன்னா இரட்டை இலக்கம் பிள்ளைகள். இப்ப இஸ் என் ஈவன் நம்பர். இப்ப ஈவன் நம்பர் வந்து எங்களுக்கு 3 இருந்தா n number is equal 3n plus 1. 3n plus 1. n 3n plus 1 இருக்கு. ஈவன் நம்பர் 3ஓட பிளஸ் 1 கூட்டி எங்களுக்கு பிரிண்ட் ஆக வேணும் நம்பர் என்னண்டு. அப்ப எங்களுக்கு எது பிரிண்ட் ஆகும்? 4 நம்பர் பிரிண்ட் ஆகும். அப்ப இஸ் என் ஒற்றை எண்ணா இருந்தா 1 இருந்தா இஸ் நம்பர் 1ன்னு சொன்னா எஸ் அண்டா ஸ்டாப் ஆயிட வேணும். நோன்னு சொன்னா திருப்பி போய் ஈவன் நம்பரை செக் பண்ணி வர வேணும். இந்த நம்பர் உங்களுக்கு விளங்குதா? இந்த லூப் உங்களுக்கு விளங்குதா? விளங்கலைன்னு சொன்னா இதுக்கு போக வேணாம். இது வந்து காமனான ஒரு கேள்வி தான் பிள்ளைகள். இது உங்களுக்கு விளங்கலைன்னா போக வேணாம். விளங்குதா இது? இந்த லூப் நோ விளங்கல. சிவானுக்கு விளங்கல. ரைட். மற்ற எத்தனை பேருக்கு விளங்கல? இது வந்து காமனானது பிள்ளைகள். நான் உங்களுக்கு லேசா இருக்கும்னு நினைச்சேன். விளங்குமா? ஈவன் நம்பர் நம்பர் ரைட். இது நாங்க கிரேட் 9க்கு பார்ப்போமா? ஈவன் நம்பர் நம்பர் காண்றது கிரேட் 9க்கு பார்ப்போம். சரியா? ரைட். ஓகே.
அப்ப இதுல வந்து 2 தான் நாங்க செய்திருக்கிறோம். என்ன? 2 நம்பர். ஓகே, இதே ஒரு செஞ்சு காட்டுங்க எனக்கு. இது லேஸ். இது லேசான கேள்வி உண்டு. ஏற்கனவே செய்த கேள்விதான். என்ன சொல்லியிருக்கு? ரைட் an algorithm and flow chart. Algorithm using pseudocode and flowchart to determine the student's final marks and indicate whether is it passing or failing. The final marks is calculated as the sum of 3 marks. அதாவது 3 நம்பர் ரைட்டா? sum of 3 சொன்னா 3 மார்க்ஸ் 3 மார்க்ஸோட கூட்டுத்தொகையை வச்சுக்கொண்டு எங்களுக்கு என்ன காணட்டாம் உங்களுக்கு? இவங்க ஃபெயிலா பாஸ் ஆனது காணட்டா. இப்போ ஒரு நம்பர் வந்து இப்ப டோட்டல் வந்து